மாஸ்டரை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து வரும் படம் லியோ. இப்படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் சார்பில் லலித் குமார் தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறார். லியோ படத்தில் விஜயின் மனைவியாக நடித்து வருகிறார் த்ரிஷா. கமலஹாசனின் விக்ரம் படத்தில் கெத்து காட்டிய ஏஜென்ட் டீனாவும் லியோ படத்தில் இருக்கிறார். ஆக்ஷன் கிங் அர்ஜுன், பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத், இயக்குனர்கள் மிஷ்கின், கௌதம் மேனன் என ஒரு வில்லன் பட்டாளமே இருக்கிறது. என்னதான் லோகேஷ் உங்களின் கணக்கு? எத்தனை வில்லன்கள் வந்தாலும் தளபதி அசால்டாக சமாளிப்பார்தான். ஆனால் அந்த வில்லன்கள் உங்கள் படத்தில் வருவதால்தான் பயமே. மாஸ்டரில் விஜய் சேதுபதி எனும் ஒரேயொரு வில்லனை வைத்தே ஹீரோவை ஆட்டம் காண வைத்துவிட்டீர்கள். அதனால்தான் லியோவில் வில்லன்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போவது லைட்டா பயமாக இருக்கிறது. இன்னும் எத்தனை பேரைத்தான் வில்லனாக நடிக்க வைக்கப் போகிறீர்களோ? தளபதி பாவம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க லோகி என ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். லியோ படத்தின் கதை லோகேஷின் LCU கதை ஆகும். அதனால் லியோவில் சர்ப்ரைஸாக ரோலக்ஸ் சாரை நடிக்க வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் விஜய் படப்பிடிப்பு நடக்கும் இடத்திலிருந்து புகைப்படங்கள், வீடியோக்கள் கசிவது வழக்கமாகிவிட்டது. எனவே லியோவில் ரோலக்ஸ் சார் இருந்தால் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு புகைப்படம் நிச்சயம் கசிந்துவிடும் என ரசிகர்கள் நம்புகிறார்கள். இதற்கிடையே விஜயையும் சூர்யாவையும் சேர்த்து திரையில் பார்க்க ரசிகர்கள் ஆவலாகவும் இருக்கிறார்கள். லியோ படம் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. லியோ படத்தில் விஜய், த்ரிஷா தம்பதியின் மகளாக நடிக்கிறார். பிக் பாஸ் புகழ் ஜனனி என கூறப்படுகிறது. வில்லன்கள் த்ரிஷாவையும் ஜனனியையும் கொலை செய்து விடுவார்கள். அதற்காக விஜய் பழிவாங்குவதே கதை என்று ரசிகர்கள் அவ்வப்போது கூறி வருகிறார்கள். முதல் காட்சியிலேயே த்ரிஷாவை கொலை செய்வது போன்றுதான் காட்டுவார் லோகேஷ் கனகராஜ் என ரசிகர்கள் நம்புகிறார்கள். இதற்கிடையே விஜயின் மனைவியாக நடிக்க முதலில் சாய் பல்லவியிடம் கேட்டதாகவும், இது வெயிட் இல்லாத கதாபாத்திரம் என்று கூறி அவர் நடிக்க மறுத்ததாகவும் செய்திகள் வெளியாகின என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்படத்தின் காஷ்மீர் படப்பிடிப்பு வருகிற மார்ச் 24ஆம் தேதி நிறைவு பெறவுள்ளதாகவும் கூறப்படுகிறது.